நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு. ஒரு அம்மா, வயசான அம்மா, அந்த அம்மா தான் ரசூல்லா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுது. தலையிலிருந்து காலு வரையும் அப்படி நேர்முக வர்ணனை, லைவ் ஸ்டேட்டஸ். அப்பா, இந்த ஹிஜ்ரத்துக்கு போனாங்க, வழியில் பாலைவனம், சுருக்கமாக சொல்கிறேன்னே கேளுங்களேன். பாலைவனம், நல்ல பசி ரசூல்லாவுக்கு. அவங்க தான் நேர் வழியில் போகலையே, எதிரிகள்னால மாற்று வழியில் தானே போனாங்க. ஒரே ஒரு குடிசை, அந்த குடிசைக்குள்ளே ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு மஅபத்னு பேர். உம்மு மஅபத், ஒரு கிழவி, அதுதான் இருக்குது, யாரும் இல்லை. ரசூல்லா அந்த வழியாக போனாங்க. உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போனது 4 பேர். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சேவகர். நீங்கள் இங்கேயே கவனிக்கணும், திடீர்னு எல்லா தலையும் அந்த பக்கம் திரும்புது. ஹிஜ்ரத்தோட பாதை அது இல்லை, இந்த பக்கம். ஆமிர் இப்னு ஃபுஹைரா. நாலாவது, இந்த வழி காட்டுறதுக்கு ஒரு கைடு வந்தார், அப்துல்லா இப்னு உரைக்குத்துன்னு பேர் அவருக்கு. அவர், இந்த 4 பேர் தான் ஹிஜ்ரத் போனவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய சேவகர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அதுக்கப்புறம் 3 பேர்த்துக்கும் வழிகாட்டுற 4வது ஒருத்தர் அப்துல்லா இப்னு உரைக்குத். 4 பேர்த்துக்கு பசி. அந்த அம்மா கிழவி குடிசையில் இருந்தது. அவங்கள்ட்ட போய், ஏம்மா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதா? இங்கே எல்லாம் ஒன்றும் இல்லையே, 4 பேர்த்துக்கு கொடுக்குற மாதிரி. அங்கே ஆடு நிற்கிது. சரி, இந்த ஆட்டை கொடுக்குறியா, பால் கறந்துக்கிறோன்னா கொள்ளுன்னு சிரிச்சிருச்சு அந்த அம்மா. அது மலட்டாடு, அதாவது புல்ல பெறாத ஆடு. பால் வேணும்னா புல்ல பெக்கணும். அந்த அம்மா சிரிச்சிட்டு ரசூல்லாவை பார்த்து சொல்லிச்சு, புல்ல பெக்காம பால் வருமா? மடுவே இல்லை, முதல்ல பால் கறக்கிற பாயிண்டே இல்லை, மடுவே இல்லை, எங்கே போட்டு பால் கறக்கிறது அப்படின்னு சிரிச்சிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ ஆடு கொடுக்கறது மட்டும் உன் வேலை, மற்றபடி கறக்கிறதெல்லாம் என் வேலை. அப்போ தான் அந்த அம்மா கவனிக்குது, இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காருன்னு. அப்போ கவனிக்க ஆரம்பித்தது, கொஞ்ச நேரம் ரசூல்லாவை உத்து பார்த்துச்சுங்க. அல்லாஹு அக்பர். அந்த அம்மா தான் இப்போ எல்லா கிதாபிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம், அமைப்பு, உருவமைப்பு, வடிவம், அங்க அடையாளம் எப்படி இருக்கும்னு சொல்ற ஹதீஸ்கள்ல உம்மு மஅபதுடைய ரிவாயத்து தான் எல்லா கிதாப்லயும் இருக்கு. மற்ற எல்லா அறிவிப்பும் அதை விட்டதில்லை. அதுக்கப்புறம் தான் உம்மு மஅபதுடைய ரிவாயத்து பயங்கரமான வர்ணனை. கண்ணம் எப்படி, மீசை எப்படி, உதடி எப்படி, தாடை எப்படி, அல்லாஹ் அக்பர். இவ்வளவு தூரம் பார்த்து வர்ணிச்சு கொடுக்க முடியுமா? நான் முழுசா சொல்லிடுறேன், கேளுங்களேன். ஆட்டை வாங்கிட்டாங்க ரசூல்லா. நம்ம குறு குறு குருன்னு பார்க்குது ரசூல்லாவையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு பாத்திரம் கொடுனாங்க. என்னமோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா சின்ன சொம்பா கொடுக்கலாமில்ல, பெரிய குண்டா கொடுத்துச்சு. சம்திங் ராங், என்னமோ இருந்தாலும் திடீர்னு இந்த ஆட்டை வாங்குறாருன்னா என்ன நடக்க போ, பெரிய பாத்திரமாக கொடுத்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. தண்ணி எடுத்தாங்க, அந்த இடத்துல தண்ணியை மடு தொளிச்சு விட்டாங்க. என்னமோ ரிமோட் கண்ட்ரோலில் ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளேருந்து மடு வெளியே வருது. கறக்கிற போய் பாயிண்ட்டு அப்படியே வெளியே வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறந்தாங்க. இந்த அம்மா திருன்னு முழிக்குது. உம்மு மஅபது அந்த அம்மா இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. பார்த்துட்டு பால் கறந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லாகிடுச்சு. ரசூலுல்லாவையே பார்க்குறாங்க, இவர் யாராக இருக்கும், இப்படியா இருக்குமா, அப்படியா இருக்குமான்னெல்லாம் அந்த அம்மாவுக்கு கற்பனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் பாத்திரத்தை அபூபக்கர்லாண்ட கொடுத்தாங்க, குடின்னு குடித்தாங்க. அங்கே கொடுத்தாங்க. ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவரும் குடித்தார். அப்துல்லா இப்னு உரைக்குத் அவரும் குடித்தார். 3 பேரும் குடிச்சதுக்கு எல்லாம் வயிறு முட்டை குடிச்சிருக்காங்க, நீண்ட நாள் பசியில். திரும்ப ரிட்டன் ரசூல்லாட்ட வருது, கடைசியாக குடித்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு லேசாக ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவர் ஒரு சமயம் வேலைக்காரராக இருப்பாரோ? ஏன்னா வேலைக்காரராக இருந்தால் தான் பாலை கறந்து ஃபஸ்ட்டு முதலாளிட்டு எல்லாம் கொடுத்து, தம்பிகளா டிஸ்டர்பாக இருக்குமா, கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். இவர் வேலைக்காரராக இருக்குமோ? ஏன்னா குடிச்சு போட்டு அங்கே ஃபஸ்ட்டு இவரில் குடிக்கணும். இவர் விஐபி மாதிரி தெரில, அவங்களுக்கு கொடுக்குறாரு. வேலைக்காரங்க சம்டைம் டிரைவர்ஸ் அவங்களாம் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு முதலாளி கொடுப்பாங்க, கடைசியாக தான் இவர் குடிக்கிறாருன்னு சந்தேகம். சரி போகட்டும். திரும்ப பாலை சட்டியை வாங்கி வச்சு அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க, உம்மு மஅபதுக்கு. அந்த அம்மா வாங்கி என்னமோ வாழ்க்கையில் முதல் தடவையாக, ஏன்னா வராத ஆட்டிலேருந்து பால் வந்திருக்குது, குடி
குடிச்சு முடிச்ச உடனே திரும்ப ஃபுல் பண்ணியாச்சு. பால் ஃபுல்லாக கொடுத்து அங்கே கொடுத்தாச்சு. வீட்டில் வச்சுக்கோ வாங்கி வச்சாச்சு. ஹதீஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லிட்டு வரேன், கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போயிட்டாங்க ஹிஜ்ரத்துடைய பாதையில். வெளியே போயிட்டு இருந்த அந்த அம்மாவோட வயசான கிழவியோட வீட்டுக்கார், அவர் பேர் அபு மஅபத், அவர் வந்தார். உள்ளே வந்த உடனே திடீர்னு இம்மட்டு பெரிய குண்டா நிறைய பால். என்னம்மா என்ன நடந்துச்சு? அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, இங்கே ஒருத்தர் வந்தார், ஆடு கேட்டார், கொடுத்தேன். நம்ம ஆடா? ஆமாம், இந்த ஆடு தான். அதில் பாலா? ஆமாம். நம்ப சொல்கிறியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் கேட்டார், இப்படி பால் கறந்து கொடுத்துருக்காருங்கிற வந்தவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆரம்பிக்குது பாருங்க இந்த அம்மா. வந்தவரா? அவர் நெற்றி அப்படி, கண்ணிப்படி, ரோமவிப்படி, கண்ணமிப்படி. இன்னைக்கும் ஷமாயில் திருமதியில, சஹீஹ் புகாரியில, முஸ்லிம்ல எல்லாத்துலேயும் உம்மு மஅபத்தினுடைய ரிவாயத் ஃபுல்லா வர்ணிக்குது. அந்த அம்மா நேர்முக வர்ணனை பண்ண மாதிரி யாரும் ரசூலுல்லாஹ் பண்ணல. எத்தனையோ சஹாபிகள் சொல்லியிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இப்படி இருந்தது அப்படி எதுவுமே செட் ஆகல. பொதுவாக இந்த பொம்பளைங்க ஒன்றை பார்த்தாங்கன்னா கரெக்டாக பார்ப்பாங்க. நம்மளும் தான் சரியாக பார்க்காதுங்க. ஏதாவது கல்யாணத்துக்கு அதுக்கு எதுக்குன்னு போய் போட்டு, என்னங்க மாப்பிள்ளை எப்படி இருந்துச்சு, இவர் அதிகபட்சமாக கருப்பா சிவப்பான்னு மட்டும் சொல்லுவார். அதில் பரவானே அப்படின்ட்டு போயிடுவார் இவர். அந்த அம்மாட்ட கேட்டு பாருங்க, அப்படியே அப்பா கொஞ்சம் லேசாக இந்த பக்கம் இழுத்த மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த கொஞ்சம் ஒரு கண்ணு சின்ன கண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆமாம், மூக்கெல்லாம் அப்படி எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. என்னென்னமோ சொல்லும். ஏம்மா இதையெல்லாம் எப்போ போல நீ இவ்வளோ நேரம் கவனிச்ச அப்படின்னா, அவங்க கொஞ்ச நேரம் பார்த்தாலும் துல்லியமாக அளவெடுக்கிற மாதிரி பார்த்துருவாங்க. நம்மளால் அதை எங்கே பார்த்தா இப்படி பார்த்து போட்டு அந்த பக்கம் மற்ற பக்கம் தான் பார்ப்பார். வச்சாச்சா இல்லையா, பந்தி வச்சாச்சா இல்லையா. நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் கடைசியாக அந்த அம்மா கேட்டுச்சு, உம்மு மஅபத் போகிறப்ப ரசூலுல்லாஹ்ட்ட, கடைசியாக நீங்கள் குடிச்சிங்களே, நீங்கள் எல்லாம் முதல்ல குடிச்சிருக்கணும், அப்புறமெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கே சொன்ன ஒரு வார்த்தை, ஆஹிருல் சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன். சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பத்தன். ஒரு கூட்டத்துக்கு தலைவன் என்பவன் கடைசியாய் குடிக்க வேண்டும். என்ன அழகான தத்துவம். பள்ளிவாசல் முத்தவள்ளினா மிச்சம் இருந்தால் மட்டும்தான் டீ குடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், मिसाल के तौर पर बोलता हूँ, कभी गलत समझना को. சாப்பிட்றதா பந்தி விளம்பரவங்க என்ன செய்யணும் தெரியுமா? பந்தி விளம்பரம் கடைசியில் சாப்பிடணும். முதல்லையே சாப்பிட்டு பந்தி விளம்பரம்னா விளங்காது. முதல்ல நீ பந்தி வச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிடு. ஒரு தலைவர் என்பவர் சய்யிதுல் கௌமி ஆஹிருஹும் ஷுர்பா. அல்லாஹு அக்பர். இந்த உம்மு மஅபத்தினுடைய ஒரு ஹதீஸ் அல்லாஹு அக்பர். அரபு உலமாக்கள் 400 பக்கத்துக்கு அதுக்கு விரிவுரை எழுதியிருக்காங்க. அல்லாஹ் 400 பக்கம். ஆடு கறந்து கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட பேசிட்டு போயிட்டாங்க. இதிலிருந்து கிடைக்கிற ஏராளமான செய்தி. நான் பேசிட்டு இருக்கிறது சீரத்தை பத்தி. எந்த அளவுக்கு சீரத்து தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஆடு அதிகபட்சமா ஒரு ஆடு எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும்? சும்மா தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். ஒரு ஆட்டோட ஆயுசு எவ்வளோங்க? இப்போ நம்ம சொல்கிறோமல்ல 60 to 70 அப்படின்னு. ஆட்டினுடைய ஆயுர்காலம் 7 வருஷம்தான், 7 years மேக்சிமம். அதுக்கு மேலே ஒரு ஆடு இருக்க முடியாது. ஒன்று நீங்கள் குர்பானி கொடுத்துருவீங்க, இல்லைன்னா அதான் மௌத்தாயிரும். பெரும்பாலும் அதான் மௌத்தாக போகிற சந்தர்ப்பம் நம்ம சமுதாயத்தில் வர்றதில்லை. நம்ம பெரும்பாலும் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்ஷால்லா கரைங்க, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு மஜ்லிஸ் வந்தால் போதும், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர். அப்போ 7 வருஷம்தான் அதிகபட்ச ஆயுசு. 7 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆடு இருக்க முடியாது. ஆனால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சு பால் கறந்த ஆடு 23 வருஷம் இருந்துச்சு. 23 வருஷம். நல்லா கவனிக்கணும். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த ஆட்டுடைய வரலாறு பதிவாயிருக்கு. யார் யார்கிட்டெல்லாம் அந்த ஆடு இருந்துச்சு, அந்த கிழவிக்கு பின்னாடி அந்த ஆடை வச்சிருந்தது யாரு, அந்த ஆடு எப்படி பால் கொடுத்துச்சு, எவ்வளவு காலம் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த ஆடு மௌத்தா போச்சு, யாரும் அறுக்கல. மௌத்தா போன நேரத்தில் அது அடக்கப்பட்ட இடம் வரைக்கும் இருக்கு. சீரத்துன்னு சொன்னாவே
ரசூலுடைய வரலாறு மட்டும்தான். யார் வரலாறுல இப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர் பயன்படுத்தின காரோ வண்டியோ குதிரை வண்டியோ சைக்கிளோ ஏதாவது எங்கடா வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க, எங்க உடைச்சு போட்டானே தெரியாது. சின்ன சின்ன பதிவுகள் எல்லாம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரத்து மட்டும்தான் சீரத். உம்மு மஅபதினுடைய ஒரு ஹிஜ்ரத்திலே பால் கறந்த அந்த ஒரு ஆட்டினுடைய நிகழ்வு 400 பக்க நூலாக விரியும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல வரலாறு படைத்தவர்கள் யாரும் இல்லை. அப்படியே டோட்டலா எல்லாம் மௌத்தா போறதோட முடிச்சிருவாங்க. அந்த இதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு மௌத்துக்கு பின்னாடியும் போகும்.